சாந்தி 12/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற கல்வியை கற்பதன் மூலம் ஓர் எல்லையற்ற வருமானம் சம்பாதிக்கப்படவுள்ளது. ஆகவே தொடர்ந்தும் நன்றாக கற்பதுடன் உங்கள் கல்வியுடனான இந்த இணைப்பு துண்டிக்கப்படுவதை ஒரு பொழுதும் அனுமதிக்க வேண்டாம். கேள்வி: விநாச வேளையில் அன்பற்ற புத்தியையுடையவர்கள் உங்களுடைய எந்த விடயங்களை பார்த்து நகைக்கின்றார்கள்? பதில்: விநாச வேளை மிகவும் அண்மித்து விட்டது என்று நீங்கள் அவர்களிடம் கூறும் பொழுது அவர்கள் உங்களை பார்த்து நகைக்கின்றார்கள். தந்தை தொடர்ந்தும் இங்கு இருக்க மாட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை தூய்மையாக்குவது தந்தையின் கடமையாகும். நீங்கள் தூய்மையாகியதும் இப்பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் உருவாகும். உங்கள் முன்னிலையில் உள்ள யுத்தம் விநாசத்திற்கானதாகும். நீங்கள் தேவர்களாக இருக்கும் பொழுது உங்களால் இந்த தீய கலியுக உலகிற்குள் பிரவேசிக்க முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஞான இரத்தினங்களை கிரகித்து ரூப் பசாந்த் ஆகுங்கள். உலக ராஜ்யமாகிய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞான இரத்தினங்களை பயன்படுத்துங்கள். 2. இந்த விநாச வேளையில் நீங்கள் தந்தைக்கான அன்பை கொண்டிருப்பதுடன் ஒருவரையே நினைவு செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் பாக்கியத்தை பற்றி நீங்கள் இறுதியில் வருந்தி அழ நேரிடும் வகையில் நீங்கள் செயற்படக்கூடாது. ஆசீர்வாதம். வெற்றியின் உத்தரவாதத்தை கொண்டிருப்பதன் மூலம் சதா அன்பானவர்களாக இருந்து பறக்கின்ற ஸ்திதியின் ஆசீர்வாதத்தை பெற்று கவலையற்றவர்களாக இருப்பீர்களாக. அன்பான குழந்தைகள், பறக்கின்ற ஸ்திதியின் ஆசீர்வாதத்தை பாப்தாதாவிடம் இருந்து பெற்றுள்ளார்கள். பறக்கின்ற ஸ்திதியின் ஊடாக ஒரு வினாடியில் பாப்தாதாவிடம் செல்லும் போது மாயை எந்த வடிவத்தில் தோன்றினாலும் அவளால் உங்களை தொடவேனும் முடியாது. கடவுளின் பாதுகாப்பு குடையின் கீழ் மாயையின் நிழலும் கூட வர முடியாது. அன்பு முயற்சியை களிப்பானதாக ஆக்குகின்றது. அன்பு ஒவ்வொரு செயலிலும் வெற்றிக்கான உத்தரவாதத்தின் ஸ்திதிக்கான அனுபவத்தை கொடுக்கின்றது. அன்பான குழந்தைகள், ஒவ்வொரு கணத்திலும் கவலையற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். ஸ்லோகம்: எதுவும் புதியது அல்ல என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் சதா அசைக்க முடியாதவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷ நடனம் ஆடுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.